வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு சுகாதார அமைச்சு உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் நாடாளுமன்றில் நேற்று கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்ய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குமாறு இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணிக்கும் டெலோவின் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் எம்பி கடிதம் அனுப்பியுள்ளார். கடந்த மே மாதம் 10ஆம் தேதி ஜாழ் பலாலி பிரதான வீதியின் புன்னாலி கட்டுவன் ஆயக்கடவை பிள்ளையார் கோவிலுக்கு அருகில் போக்குவரத்து போலீசார் மோட்டார் சைக்கிளை உதைத்து மின்சார சபை ஊழியர் உயிரிழந்தமை தொடர்பில் கண்ணால் கண்ட பிரதான சாட்சியாளர் 2 மாதங்களின் பின்னர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட விசுவமடு வள்ளுவர்புரம் பகுதியில் அமைந்துள்ள தும்பு உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று நேற்று தீ விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. நேற்று முன்தினம் நேற்றும் கடமையாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது. நாவலர் பாரம்பரியத்தின் இறுதி பிம்பமாக செல்வி தங்கம்மா அப்பா குட்டி திகழ்ந்து சைவ தமிழுலகில் அழியா புகழ் பெற்றுவிட்டார். புகழுக்காக அலையும் உலகில் தங்கம்மா அப்பா குட்டி கரைபடியா கரங்களுடன் பணியாற்றிய இரும்பு பெண் என்ற இந்து சமய பேரவையின் தலைவரான ஈசான சக்தி கிரீவன் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சைக்கு ஆன்லைன் முறையில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வழங்கப்பட்ட அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இணையத்தில் வெளியிடப்படும் விளம்பரங்களை பார்த்து அதிக நிதி பலன்களை வழங்கப்படுவதாக கூறப்படும் சட்டவிரோத பிரமிட் திட்டத்தில் இணைந்து நாடளாவிய ரீதியில் பெரும் எண்ணிக்கையானவர்கள் சுமார் 300 கோடி ரூபாயை இழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மாத்தளையில் வாழ்வெட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த நிலையில் கிறிஸ்தவ மதகுரு ஒருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தின் பிரதம குருவான கணபதிசாமி குருக்கள் சுதர்சன குருக்கள் தனது 76வது வயதில் நேற்று காலை இயற்கை எய்தினார். இத்துடன் காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கலாம்.